சினிமாவில் படிக்காதவன் திரைப்படத்தின் மூலமாக மிகப்பெரிய அளவில் அறிமுகமாகி அதற்கப்புறமாக தொடர்ந்து படங்களில் வில்லன் கதாபாத்திரங்கள் நடித்து வந்தவர் தான் விஜய் ரங்கராஜலு. இவர் ஆரம்பத்தில் ஒரு ஸ்டண்ட் மாஸ்டராக தான் பணிபுரிஞ்சிருக்காரு. அதற்கப்புறமாக தான் மலையாள சினிமாவில் நடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. மிகப்பெரிய அளவில் வியட்நாம் காலனி அப்படின்ற திரைப்படத்தில் இவர் மோகன்லால் அவர் கூட நடித்து ரொம்பவே பிரபலமானார். அதையும் தாண்டி நிறைய திரைப்படங்களில் அவர் நடிக்க ஆரம்பித்தார். இந்த சூழ்நிலையில் சமீபத்தில் இவர் ஒரு திரைப்படம் நடிச்சிட்டு இருக்கும் பொழுது அடிபட்டிருக்கு. அதனால் மருத்துவமனையில் இவரை போய் சேர்த்துருக்குறாங்க. அப்போ பரிசோதித்து அதற்கப்புறமாக அவருக்கு சிகிச்சையும் கொடுக்கப்பட்டு வந்துட்டுருக்கு. இந்த நிலையில் சிகிச்சை போயிட்டு இருந்த நிலையில் திடீரென இப்போ இவர் காலமாக இருக்கார் அப்படின்ற செய்திகளை கேட்டதுமே எல்லோருக்குமே மிகப்பெரிய அளவில் ஷாக் ஆகியிருக்கு. படத்தில் ஏற்பட்ட ஆக்சிடென்ட் காரணமாக சிகிச்சை கொடுத்தும் இவருக்கு பலனளிக்கலையே அப்படின்ற மாதிரி எல்லோருமே அதை ஆச்சரியமாக பார்த்து வந்துட்டுருக்காங்க. தொடர்ந்து திரைப்பிரபலங்கள் எல்லோருமே இவருடைய ஆன்மா சாந்தி அடைய இரங்கலை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. கேட்கக்கூடிய நம்மளுக்கே இந்த மாதிரி குடும்பத்தினருடைய நிலைமையை நினைத்து பார்க்கும்போது ரொம்பவே வேதனையாக இருக்குன்னு பலரும் சொல்லி வராங்க. நம்மளுடைய சார்பாகவும் இவருடைய ஆன்மா சாந்தி அடைய கடவுளை வேண்டிக்கலாம். இது ஒரு புறம் இருக்க, கும்பமேளா பற்றி ஒவ்வொரு விஷயமும் மிகப்பெரிய அளவில் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. இந்த சூழ்நிலையில் இப்போது பிரகாஷ்ராஜ் அவர்கள் நீராடக்கூடிய ஒரு புகைப்படம் வெளியாகியிருக்கு. இதை பார்த்துட்டு நான் எங்கேயும் போகவே இல்லை, ஷூட்டிங்கில் தான் இருக்கேன், ஆனால் எல்லாரும் அதுக்குள்ளே என்னென்னவோ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் ஒரு கட்சியை சார்ந்தவராக இருக்கிறாரு, எல்லாத்துக்கும் எதிர்க்கிறாரு, எப்படி இங்கே மட்டும் போய் புனித நீராடி இருப்பார் அப்படின்னு ஏகப்பட்ட கமெண்ட்டுகளை சொல்லி வந்துட்டு இருந்தாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் எப்படி பிரகாஷ்ராஜ் அவர்கள் இதை செஞ்சார் அப்படின்ற மாதிரி எல்லோரும் கேட்டு வந்துட்டு இருந்த நிலையில் நான் எங்கேயுமே போகலை, ஷூட்டிங்கில் தான் இருக்கேன், என்னை பிடிக்காதவங்க யாரோ என்கிட்ட நேரடியாக மோத முடியாமல் இப்படி ஒரு விஷயத்தை எனக்கு பின்னாடி இருந்து செஞ்சுருக்காங்க அப்படின்னு. இது ஏஐ மூலமாக உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்றது தெரிய வந்திருக்கு. இவர் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பிரபலங்கள் இதே போல் நீராடக்கூடிய விஷயங்கள் ஃபோட்டோவாகவோ வீடியோவாகவோ வெளியாக வந்துட்டுருக்கு. அது எல்லாமே ஏஐ மூலமாக தான் அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்றது இப்போ உறுதியாகியிருக்கு. இதனால் பிரகாஷ்ராஜ் அவர்கள் நான் இல்லை அப்படின்றத தெளிவுபடுத்தியிருக்காரு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படின்றத மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள்.